வணக்கம். நெருப்பு தமிழன். நெருப்பு தமிழன் மே 18. என்றும் உண்மை, நேர்மை, என்றென்றும் உணர்வு. பொதுவாக நம்மளுடைய யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 11,300-400 நம்ம போயிட்டுருக்குறோம். இவ்வளவுதான். ஏன்னா உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது, நேர்மையாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு நபர்கள் தான் பயனடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இருப்பினும் உண்மைகள் என்றென்றும் நேர்மைகளோடு உணர்வுகளோடு நம்ம செயல்படுவோம். பொதுவாக இந்த யூடியூப் சேனல் என்பது என்னுடைய செய்திகள் இந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும். அனைவரும், அதாவது கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு கூட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் உண்மை. இதுவரையில் இந்த யூடியூப் சேனலிலிருந்து ₹1 கூட இதுவரைக்கும் நான் பெற்றதும் இல்லை. அதற்கான இதுவரைக்கும் நமக்கு வந்து கொண்டு இருக்கின்ற இந்த கோட் வேர்ட்ஸ், என்கொயரி லெட்டர்ஸ், இதுக்கு கூட நம்ம இதுவரைக்கும் நம்ம அதை கூட நம்ம அப்டேட் பண்ணலை. பொதுவாக நமக்கு பணம் என்பது முக்கியம் இல்லை, அது தேவையும் இல்லை. உழைக்கின்ற நம்மளுடைய இந்த காசு நமக்கு நம்மோடு இருந்தால், இந்த காசு நமக்கு பயனுள்ள வகையில் இருந்தாவே போதும். யூடியூப் சேனல் என்பது என்னுடைய தொழில் அல்ல, என்னுடைய தொழில் வேறு. இந்த யூடியூப் சேனல் என்பது இன்றைய சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வுகளை உண்மையாக ஏற்படுத்த வேண்டும் என்பது தான். கனடாவில் ஒர்க் பர்மிட்டுக்கு வரணும் அப்படின்னா சராசரியாக இன்றைக்கு வந்து ₹7 லட்சம், 7லிருந்து 8 லட்சம், 10 லட்சம், ஏமாற்றப்படுகின்ற எமது இளைய தலைமுறைகள் 12 லட்சம், ₹7 லட்சம் கொடுத்து இன்றைக்கி சாதாரணமாக கனடாவுக்கு வரலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மையான நிலை. ஆனால் ஊரில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதாவது படித்தவர்களிலிருந்து, படிக்காதவர்களிலிருந்து, பட்டம் பெற்றவர்களிலிருந்து, பொறியியலாளர்கள் உட்பட எல்லாருமே போனால் ஒரு ₹2 லட்சம் அள்ளிக்கிட்டு வந்துடுவோம், மாதத்துக்கு ₹2 லட்சம் சம்பாரிச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக 3 மாதத்திற்கு கூட ₹2 லட்சம் நீங்கள் முழுசாக பார்க்க முடியாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலை. இப்போ அதாவது ஒவ்வொரு ப்ராவின்ஸினுடைய அடிப்படையில், இந்த ப்ராவின்ஸில் $12, நாவோஸ்கோஷியாவில் $12 50 காசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற டொரண்டோவில் $14, பேசிக் $15. அதே போல் இன்றைக்கி எட்மண்டன் பகுதிகளில், அதாவது கால்கரிஸில் வந்து வேஜஸ் $15, குறைந்தது இது போல தான் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒர்க் பர்மிட்னு பார்க்கின்ற பொழுது ஒரு $15 $16 வரைக்கும் சாதாரணமாக கிடைக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனால் நான் $12 50 காசு தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ பொதுவாக வந்து இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மணி நேரங்கள். 40 மணி நேரங்களுக்கும் குறைவாக தான் கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் கணக்கு எடுத்துக்கிறோம், சராசரியாக அங்கே போனால் ₹2 லட்சம் கிடைக்கும், ₹1.5 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய டாக்ஸஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்தா கூட ₹1 லட்சம் வந்து தொடாது. அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய உண்மையான நிலைகள் இதுதான். இங்கு வரக்கூடியவர்கள், அதாவது எதிர்காலத்தை நோக்கி, எதிர்காலத்தில் ஏதாவது நம்ம வந்து ஒரு நல்ல நிலைகளை அடைந்து விட வேண்டும், அங்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நாடு என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பணத்தை எதிர்பார்த்து இங்கு வந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக மட்டும்தான் அமையும் என்பது தான் உண்மை. பொதுவாக இங்கு வருவதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவை என்பதையெல்லாம் பல்வேறு காணொலிகளில் தெளிவாக நம்ம கூறியிருக்கின்றோம். இருப்பினும் தயவு செய்து யாரும் பொதுவாக இருக்கக்கூடிய எந்த ஏஜென்ட்ஸ், எந்த ஒரு கன்சல்டன்சி ஏஜென்ட்ஸ் நம்பி ஏமாறாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவருக்கும் அதிகாரமே கிடையாது. யாருமே லைசன்ஸ் எடுத்து கனடாவுக்கு வந்து IRCC லைசன்ஸ் எடுத்து யாருமே இல்லை வந்து இன்னைக்கு கனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்ட், ஏதாவது நம்ம இருக்கக்கூடிய CIC கன்சல்டன்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க யாருமே கிடையாது. தமிழகத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஏமாற்று பேர்வழிகள் என்பது தான் 100% ஒரு உண்மை. இதுதான் என்னால் உண்மைகளை கூற முடியும். அதற்கடுத்து பொதுவாக இன்றைக்கு ₹7 லட்சம் கட்டிக்கிட்டு வந்து ஒட்டுமொத்தமாக உடனே நான் வந்து இவ்வளவு சம்பாதிச்ச காசை எடுக்க முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு கனவு தான். அந்த கனவு என்பது நினைவாவதற்கு குறைந்தது 4-5 ஆண்டுகள் ஆகலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து கணிப்பு, உண்மை. அதே போல் தொடர்ந்து இந்த ஒர்க் பர்மிட்டில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, கேட்டரிங் படித்தவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது என்பது உண்மை. ஆனால் அதற்குன்னு நீங்கள் தகுதியினுடைய அடிப்படையில் IELTS குறைந்தது 50-60% நீங்கள் IELTS நீங்கள் வந்து அதில் வந்து IELTS ஸ்கோர் பண்ணணும். இது எடுத்தால் தான் உங்களுக்கென்று. அதே போல் நீங்கள் இங்கே $15,000 $16,000 ஏஜென்சிக்கு, கன்சல்டன்சிக்கு கட்டினா மட்டும்தான் இந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குமே தவிர இலவசமாக யாருக்கும் கிடைக்காது. அதே போல் மற்ற மாஸ்டர் ஆஃப் குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் டைரெக்டாக IELTS மூலமாக, அதாவது குறைந்தது வந்து 80-85% நீங்கள் IELTSல ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் நீங்கள் PR ஃபைல் பண்ணலாம். இந்த PR ஃபைல் பண்ணுறது, அதாவது அது ஒவ்வொரு டேட்டா பேஸ் அன்றைக்கு வந்து டே பை டே அன்றைக்கு என்ன நிலவரம் என்பதை நீங்கள் வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மையான நிலவரங்கள்.
பொதுவாக ஒரு கனடா என்பது நம்ம வந்து ஆசியா கண்டங்களுக்கு செல்வது போல எளிமையானது அல்ல. இது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு ஒன்று. அதே போல் உங்களுக்கு பல்வேறு நபர்கள் குறிப்பிடலாம். பேக்கிங்கில் வேலை கொடுக்குறாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வேலை தர்றாங்க, பழம் பறிக்கிற வேலை கொடுக்குறோம். அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது ஸ்டோர்ஸில் நிறையா நாங்கள் வேலை தர்றோம். இதையெல்லாம் குறிப்பிடுகின்ற இந்த பதிவுகள் எல்லாம் சொல்லுகின்ற இவைகள் எல்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் உணரணும். ஒட்டுமொத்தமாக 100% இவைகள் அனைத்தும் ஏமாற்றப்படக்கூடியவை. பொதுவாக யாராவது உங்களை கூப்பிட்டு நாங்கள் பேக்கிங்க்கு வேலைக்கு அனுப்புகிறோம், கனடாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக 100% உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இது ஆணித்தனமாக நம்ம பல்வேறு காணொலிகள் மூலமாக நம்ம உண்மைகளை கூறிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். ஒருவேளை நம்ம பிஆர் வாங்கிட்டோம்னா, இப்போ பொதுவாக ஒர்க் பர்மிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுடைய சம்பளங்கள் வந்து குறைந்த சம்பளம் இதுதான். அதாவது நடுநிலையாளர்கள் கிட்டத்தட்ட 90% சம்பாதிக்கக்கூடிய நிலை இதுதான். அதாவது ஐடி துறைகள் இருக்கக்கூடியவர்களுடைய சம்பளங்கள் வேறு. மாதத்திற்கு $4,000 எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, $6,000 வாங்கக்கூடிய சம்பளவங்க இருக்காங்க, $10,000 வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே போல் வருடங்களுக்கு $60,000 $1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அந்த துறை என்பது நான் வந்து நடுநிலையாளர்களை குறிப்பிடலை. எனது முழுமையான ஒரு எதிர்பார்ப்புகள் என்பது சாமானியனை பொறுத்து தான் இருக்கும். அதாவது நடிகர் அஜித் 60 கோடி வாங்குறாரு, ரஜினி 70 கோடி வாங்குறாரு, விஜய் 50 கோடி 60 கோடி வாங்குறாரு என்பது இதுவும் அவர்களும் ஒரு மனிதர்கள் தான் தமிழகத்தில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அந்த அளவிற்கான தொகைகளை நம்ம ஈட்ட முடியாது. பொதுவாக இந்த காணொலிகள் மூலமாக நாம் என்ன குறிப்பிடுகின்றோம் என்றால், நடுநிலையாளர்களுக்கு மட்டும்தான், சாதாரணமாக இருக்கக்கூடிய அதாவது நம்ம சொல்லக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இதில் இருக்கக்கூடியவர்களினுடைய தேவைகள் என்ன அதுதான் இது என்னுடைய காணொலிகளை தவிர நீங்கள் வசதி படைத்தவர்கள் என்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை. அதே போல் ஒர்க் பர்மிட்டில் எடுப்பதற்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறோம். இவ்வளவு பணத்தை கட்டி வந்த பிறகும் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் நம்ம கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இவையெல்லாம் இந்த 7 லட்சம் ரூபாயை நீங்கள் எடுப்பதற்கே 3-4 ஆண்டுகள் இங்கே கனடாவில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ பிஆரை வந்தோன்னே அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிஆர் என்பது இப்போ ஒர்க் பர்மிட்டில் ஒர்க் பர்மிட் என்பது ஸ்பெசிஃபைடு அண்டர் ஒர்க் பர்மிட், ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட மட்டும்தான் வேலை செய்ய முடியும், 40 மணி நேரங்களுக்குள்ளே தான் வேலை செய்ய முடியும், மற்ற இடங்களில் வேலை செய்ய முடியாது. இது சட்டத்தினுடைய இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சட்டம். இதை மீறி வேலை செய்கின்ற பொழுது இது சட்டத்திற்கு புறம்பானது. அதே போல் பிஆர் என்பது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். இந்த பிஆர் என்பது கிடைக்கின்ற பொழுது நீங்கள் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வேலைகள் வேண்டுமானாலும் செய்யலாம். 3 வேலை 4 வேலை கூட நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு இடங்களிலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தலா வேலை செய்யலாம். இதற்கான உரிமை இது உங்களுடையது. இதை வந்து தடுப்பதற்கோ கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ஸில் இருக்கிறீங்க. இப்போ சராசரியாக ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸில் இருக்கக்கூடியவர்கள் ஈட்டக்கூடிய தொகை அதாவது அதிகமாக உழைத்தால் ஒரு 1.5 லட்சம் ரூபாய். இதுதான் அவர்கள் ஈட்டக்கூடிய தொகை. இன்னும் அதிகமாக கிடைத்தால் ஒரு 1.5 லட்சத்திலிருந்து ஒரு 2 லட்சம் வரையிலான ஒரு தொகை. ஆனால் இவர்களினுடைய தூக்கம் என்பது 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்கும். பொண்டாட்டி புள்ளை எதையும் பார்க்க இயலாது. ஒட்டுமொத்தமாக வேலை 3 வேலை 4 வேலை பார்ப்பவர்கள் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் மறந்து விட வேண்டும். உங்களினுடைய தேவைகள், உங்களுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நேரடியாக உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்தால் 1.5 லட்சத்திலிருந்து உயர்ந்து 2 லட்சம் வரை நீங்கள் எட்ட முடியும். இது பிஆராக இருந்தால் மட்டும்தான். ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்க 1.5 லட்சம் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு மட்டும்தான். இன்றைக்கு இந்தியா எப்படி வல்லரசு நாடாக ஆகும் என்பது எப்படி ஒரு கனவோ அதுதான். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது கன்சல்டன்சிஸ் எல்லாம் செயல்படக்கூடிய கன்சல்டன்சிஸ் எல்லாமே அரசியல்வாதிகளை போன்றவர்கள் தான். அரசியல்வாதிகள் கொடுக்கின்ற கோரிக்கைகள் எந்த காலத்திலும் நம்மை எட்டியதில்லை. அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்கள் எவ்வாறு நம்மளை சென்றவிடையலையோ அதே போலத்தான் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் இவர்கள் அனைவரும் அதாவது கொள்ளைக்காரர்கள், கோடீஸ்வரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கொள்ளைக்காரர்கள், இளைய தலைமுறைகளை கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மன்னர்கள் என்பதை நீங்கள் உணரணும். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய அரசையும் அதிகாரத்தையும் உள்ளடக்கி கொண்டவர்கள் தான் இந்த கன்சல்டன்சிஸ் ஏஜென்சிஸ் என்பதை நீங்கள் கவனத்துடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு முறை அதாவது கடலுக்குள் மண்ணள்ளி கொட்டினால் திருப்பி அதை அள்ள முடியாது என்பது போல ஒரு முறை அவர்களிடம் நீங்கள் ஒரு 10,000 முதல் 10 லட்சம் வரையிலான தொகைகளை கொடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அதை நீங்கள் மீட்க முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று அனைத்து இளைய தலைவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையான நிகழ்வு இதுதான். உண்மைகளை உறக்கச் சொல்வோம். அதாவது பொதுவாக யூடியூப் சேனல்கள்
வலையொலி தளங்கள் என்பது அதாவது இல்லாதவற்றை இருக்கின்றன என்று குறிப்பிட்டு அதாவது அதிகமான சந்தாதாரர்களை உள்வைத்துக் கொண்டு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கமாக இருக்கும். ஆனால் நடைமுறை என்ன, நடைமுறையில் நேர்மை என்ன, நடைமுறையில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, நடைமுறையில் இருக்கக்கூடிய வாழ்வு என்ன என்பதை பற்றிய முழுமையான செய்திகளை வழங்கி கொண்டிருப்பதுதான் இந்த நெருப்பு தமிழன் மே 18 என்கின்ற ஒரு சேனலினுடைய ஒரு நோக்கமாகும். தொடர்ந்து பொதுவாக எமது இளைய தலைமுறை பயணித்துக் கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறைகளுக்கு என்னுடைய வேண்டுகோள், நல்ல செய்திகளை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லுங்கள். யாரும் ஏமாறாமல் தடுப்பதற்கான ஒரு வழியாகும். தொடர்ந்து அதாவது உள்ளூர்களில் பயணிப்பது, அதாவது நம்மளுடைய பகுதிகளில் நீங்கள் ஒரு கைத்தொழில் மூலமாக பயணிப்பது மிகச்சிறந்ததாகும் என்பது என்று கூறியும், அதே போல பொதுவாக ஒரே ஒரு வாய்ப்புகள் இருந்தால் கேட்டரிங் தொழில் படித்தவர்களுக்கு, கேட்டரிங் கல்வி படித்தவர்களுக்கும் மற்றும் நன்கு வேலைகளில் திறமை படைத்தவர்களுக்கும் என்னால் உதவி செய்ய இயலும் என்று பல்வேறு காணொலிகள் குறிப்பிட்டுள்ளேன். ஆனால் பணம் என்பது நீங்கள் கட்ட வேண்டும். அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்சிஸ் மட்டும் என்னால் உங்களுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் செய்யப்படும், அவ்வளவுதான் என்னால் செய்ய இயலும். பணம் என்பது நீங்கள் தான் அவர்களிடம் கட்ட வேண்டும். இதில் இடைத்தரகர்கள் என்பது எவரும் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இதுதான் இங்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சூழல். ஆகவே இளைய தலைமுறைகள் உணர்ந்து புரிந்து செயல்பட்டு தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும். அதாவது எல்லாவற்றும் சினிமாவில் அனைவரும் கதாநாயகர்களாக நடிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் ஆசைதான். இருப்பினும் அந்த வாய்ப்புகளுக்காக நாம் உட்கார்ந்து கொண்டிருந்தால் வயதாகிவிடும். பிறகு தாத்தாவாக கூட நமக்கு நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது என்பதை உணர்ந்து, அதே போல நடைமுறை வாழ்வில் அனைவருக்கும் கனவுகளும் இருக்கும், லட்சியங்களும் இருக்கும். அதை எதிர்த்து நாம் எதிர்நீச்சல் போட வேண்டும். அந்த எதிர்நீச்சல் போடுகின்ற பொழுது அந்த எதிர்நீச்சலை அடைய முடியவில்லை என்றால் நாம் கடலில் நீச்சல் அடிப்பதை விட குளத்தில் நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். ஆகவே இளைய தலைமுறை எவரையும் தட்டி எழுப்புகின்ற பல்வேறு காணொலிகளை வழங்குவதுதான் இந்த நெருப்பு தமிழனை தவிர எவரையும் நீங்கள் தட்டி படுங்கள் என்று எவரையும் நான் குறிப்பிடுவதல்ல. இருப்பினும் உண்மைகளை உறக்க கூறுகின்ற பொழுது அது மற்றவர்களை குத்துவதற்குத்தான் தோன்றும் என்றும் இதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு காணொலிகளையும் உண்மைகளுடனும் நேர்மையுடனும் உணர்வுகளுடனும் வழங்கி கொண்டிருப்பது நெருப்பு தமிழன் மே 18 என்கின்ற ஒரு வலைவலி மூலமாக தொடர்ந்து நம்ம வழங்கி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பயனடைந்து கொண்டிருக்கின்ற எமது 11,000க்கும் மேற்பட்ட இளைய தலைமுறைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.